தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நல்லபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உறுதிக்கும் உழைப்புக்கும் பேர் போன பொன்னேரி மக்களுக்கு வணக்கத்தை கூறி அம்மா பிறந்த நாள் கூட்டத்தில் என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். இது அம்மாவின் பிறந்த நாள் விழா. இது அம்மாவின் பிறந்த நாள் மட்டும் அல்ல, அன்பின் பிறந்த நாள், புகழின் பிறந்த நாள், புரட்சியின் பிறந்த நாள், சபதத்தின் பிறந்த நாள், சாதனையின் பிறந்த நாள், வெற்றியின் பிறந்த நாள், வீரத்தின் பிறந்த நாள், ஒடுக்கப்பட்டவர்களின் குரலுக்கு பிறந்த நாள், அடக்கப்பட்டவர்களின் தோழிக்கு பிறந்த நாள், ஏழை குழந்தைகளின் தாய்க்கு பிறந்த நாள், தமிழக பெண்களை காத்த சகோதரியின் பிறந்த நாள், சொன்னதை செஞ்ச தங்கத்தின் பிறந்த நாள், வெற்றி மேல் வெற்றி கண்ட சிங்கத்தின் பிறந்த நாள். இந்த நன்னாள் பொன்னாள் கழகம் மறுபடியும் கொண்டாட வேண்டிய திருநாள். அம்மா அண்ணா இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு ஒரு பழமொழி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மாக்கு இன்னொரு பேர் பொறுமை, அப்பனுக்கு என்ன தெரியும் அருமைன்னு. இந்த சூறாவளி புயல் எல்லாம் திடீர்னு ஃபார்ம் ஆகுற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுசா ஒரு அப்பா ஃபார்ம் ஆயிருக்காரு. அந்த துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் திடீர் அப்பாவோட வாழ்க்கை வரலாறை எழுதணும்னா அவர் சீரியல்ல நடிச்சதை தவிர வேற எந்த சாதனையும் அந்த வரலாறுல எழுத முடியாது. அவர் நடிச்சதும் சாதனையா சோதனையான மக்களான நீங்க மட்டும்தான் சொல்லணும். ஆனா இப்ப ஸ்டாலின் ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. அது என்னன்னா திடீர்னு அப்பா இருக்காரு. இந்த சாதனையில ராம்சித் ராகவ் முதல் இடம், ஸ்டாலின் 2ஆம் இடம். ராம்சித் ராகவ் யாருன்னு கேக்குறீங்களா? 94 வயசுல அப்பாவானவர். ஸ்டாலின் 21 வயசுல அப்பாவாக முயற்சி பண்றாரு. பேரன் பேத்தி எல்லாம் கையில எடுத்து தாத்தா ஆனதுக்கு அப்புறம் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறவர் ஸ்டாலின் மட்டுமா தான் இருப்பார். அப்பான்றது வெறும் வார்த்தை, அம்மான்றது அன்பு, அடையாளம், மரியாதை. அம்மான்ற வார்த்தைக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம், மந்திரிங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். யாரோ ஸ்டாலினை உசுப்பேத்திருக்காங்க சார். மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தலைவிய அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க. அதனால அதிமுகவை ஆட்டவோ அசைக்கவோ ஒலிக்கவோ முடியல. நீங்களும் அப்பா
கூப்பிடுவாங்க? அப்பான்னு தமிழனை தானே கூப்பிடணும். ஸ்டாலினை கூப்பிட்டா நைனான் தானே கூப்பிடணும். நைனா நைனான் தானே கூப்பிடணும். ஏன்னா நன்றி வணக்கம்னு 2 வார்த்தை பேசுறதுக்கு கூட துண்டு சீட் இல்லாம இவரால பேச முடியாது. ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல்லுன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழம் வேஷம் போட போறாரு? எம்ஜிஆர் நம்ம புரட்சி தலைவர், நம்ம சிங்க தலைவர் இலங்கையில பிறந்தாரு. ஆனா அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தாரு. அவங்க பொறுப்ப மறக்கல. எங்க அம்மா கர்நாடகால பிறந்தாங்க. ஆனா இருந்தாலும் மறைஞ்சாலும் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்ந்தாங்க. அம்மா என்னைக்குமே அவங்க பொறுப்ப மறக்கல. நானும் திருப்பதியில தான் பிறந்தேன், அண்ணனும் தெலுங்குல தான் பிறந்தாங்க. எல்லாரும் மனவாடுன்னு சொல்றாங்க வந்த உடனே. நாங்க மறைக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே இறுதி மூச்சு வரைக்கும் வேலை பார்ப்போம். எனக்கு இந்த வேண்டாத தமிழ் வேஷம் இவங்க போடுறாங்க. அம்மா இல்லாத நேரம் பார்த்து புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வர எலிகளுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்ல விரும்பப்படுறேன். தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் பண்ணணும்னா அது அதிமுகவை ஆதரிச்சு பண்ணணும், இல்ல அதிமுகவை எதிர்த்து பண்ணணும். அதிமுக இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல்ன்றதே கிடையாது. அதிமுகவை யாராலையும் ஆட்டவோ அசைக்கவோ அழிக்கவோ முடியாது. ஏன்னா இது மக்கள் திலகம், மக்களுக்காக ஆரம்பிச்ச மக்கள் இயக்கம். அதனாலதான் திமுக இன்னைக்கும் அதிமுக பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன, வரலாறு என்ன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். 1968ல இருந்து 1990 வரைக்கும் 26 அமைச்சர்கள் காவேரி பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி போராடி ஒண்ணுமே பண்ண முடியாத விவகாரத்தை கோர்ட்டுக்கு போய் அம்மா தீர்வு கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு காவேரியை கொண்டு வந்தாங்க. இந்த காவேரி பிரச்சனையில கருணாநிதி அரசியல் ஆதாயத்தை தேடினாரே தவிர தீர்வை தேடல. அதே மாதிரி 1967ல வீராணம் கொண்டு வரணும்னு சொன்னாரு கருணாநிதி. 2006ல வீராண திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா. கருணாநிதி வீராணத்துல எவ்வளவு அடிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு யோசிச்சாரு. ஆனா எங்க அம்மா திட்டத்தை எப்படி செஞ்சு முடிக்கணும்னு யோசிச்சாங்க. திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கிறோம்ன்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி. 2011 வரைக்கும் 5 முறை முதல்வரா இருந்த கருணாநிதியால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றவே முடியலையே. அந்த 1 ரூபாய் கூட தேவையில்லைன்னு 2011ல எங்க அம்மா விலையில்லா அரிசி போட்டு கொடுத்து மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு சோறு போட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா சொல்லல செயல், பொதுப்பணின்னு வந்துட்டா புயல். கருணாநிதி எப்பவுமே சொல்லுவாரு, எங்க அம்மா செஞ்சு முடிச்சிடுவாங்க. திமுகக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்களுக்கு நல்ல பேர் எடுக்க துப்பில்லைன்னா அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க, அடுத்தவங்க பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இப்படி நம்ம அம்மா பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் கொஞ்ச நாளா சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்கு திமுக. இவங்களுக்கு ஏது இவ்வளவு பணம், ஏது இவ்வளவு சொத்து, ஏது இவ்வளவு நகைன்னு கேட்கிறாங்க. 1960
இதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பதிலே கிடையாது. சம்பந்தமா இல்லாம நாளைக்கு ஏதாவது ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு போராடுவாங்க. ஏன்னா மக்களை திசை திருப்பணும் இல்ல. ஹிந்திய பார்த்து ஏன் இவங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்னே தெரியல. ஹிந்தி என்னங்க அவ்வளவு பெரிய மொழியா? ஹிந்தியில இருக்கிறது வெறும் 47 எழுத்து, 48 எழுத்து. தமிழ்ல இருக்கிறது 247 எழுத்து. யாரால தமிழ என்ன பண்ண முடியும்? எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறோன்னு ஸ்டாலின் வீராப்பு பேசுறாரு. திமுக ஆட்சியை குறை சொல்றதுக்கு கொம்பல்ல எதுக்கு? பச்சை குழந்தைய பேச சொன்னாலே பேசும். ஒரு சின்ன பொண்ணு சமீபத்துல ரீல்ஸ் விட்டுருக்கு. காமராஜர் ஐயா எங்களை படிக்க வச்சாரு, ஸ்டாலின் குடிக்க வச்சாரு, உதயநிதி மட்டையாக்கி படுக்க வச்சாருன்னு. இதுதான் திமுகவோட ஒன்லைன் விமர்சனம். திமுக ஆட்சி லட்சணம் பத்தி விமர்சனம் போட சொல்லி ப்ளூ சட்டைக்காரரை மட்டும் கேட்டோன்னு வச்சுக்கோங்க தம்பி, கிழிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் 234 தொகுதியிலையும் திமுக நாக் அவுட், வாஷ் அவுட், தமிழ்நாட்டை விட்டு கெட் அவுட். ஹிந்தியை எதிர்க்கிறோம் பேசுற ஸ்டாலினால நாங்க தமிழை வளர்க்கிறோம், தமிழ் மொழியை வளர்க்கிறோம்னு பேச முடியுமா? கருணாநிதியே கனிமொழியை தவிர எந்த மொழியையும் அவர் வளர்க்கிற, அந்த கனிமொழியை ஸ்டாலினும் வளர்க்கல. இவங்க எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டிராமா போட போறாங்க? கள்ளக்குறிச்சியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் திமுக காரங்க போராடி இருக்காங்க, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு. கருப்பு தார்டின் கையில வச்சுக்கிட்டே போய் இங்கிலீஷ்ல எழுதி வச்சதெல்லாம் அடிச்சுட்டாங்க. திமுக கார ஹிந்தி படிக்கல சர்தா, அவங்களுக்கு எது ஹிந்தின்னு கூட தெரியாமல போராடுறாங்களே. ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஹிந்தி எல்லாம் அப்புறம் அழிக்கலாம். எங்க டாஸ்மாக் போர்ட்ல இருக்கிற ஹிந்தியை அழிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அது அழிக்கிறதுக்கே துப்பில்ல. டாஸ்மாக் போர்ட்ல இருக்கிற ஹிந்தி எல்லாம் கரெக்டா தான் எழுதி இருக்காங்க. ஆனா உள்ள இருக்குமே எச்சரிக்கை போர்டு, அதுல குடி நட்டுக்கும் விட்டுக்கும் கெடுன்னு எழுதி இருக்காங்க. இதுதான் இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம். இது ஒரே ட்ரெண்டிங் நியூஸ் Facebookல. நட்டுக்கும் விட்டுக்கும் கெட்டா, இது என்னன்னு எழுதுறாங்க. இவங்க எல்லாம் தமிழை வளர்க்க போறாங்களா? திமுக பத்தி நான் யோசிச்சா எனக்கு ட்ரெண்டிங்ல போன ஒரு பாட்டு ஞாபகம் வரும். நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நீங்க எல்லாம் ரொம்ப கரண்ட் நியூஸ்ல இருக்கீங்க. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒருத்தன் வந்து நிப்பான். அதே மாதிரி கல்லூரியில பாலியல் வன்கொடுமையா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிப்பா. பிரியாணி கடையில ஓசி பிரியாணிக்கு சண்டையா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிப்பா. வீடு புகுந்து வெட்டி கொலை பண்றாங்களா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. செயின் அறுக்குறாங்களா, கடுத்து அறுக்குறாங்களா, யாரா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. காதல் பிரச்சனை கட்ட பஞ்சாயத்தா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. நிலம் அபகரிக்கிறாங்களா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. கோவில் சொத்தை அபகரிக்கிறாங்களா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. போக்சோ வழக்கா, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. போதை பொருள் கடத்தல, யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறா. நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாங்களா, யாரா இந்த பையன் நான் தான் அந்த பையன் ஒரு திமுக காரன் வந்து நிக்கிறார். யார் இந்த திமுக காரன் தெரியுதா? தெரிஞ்ச பதில் சொல்லுங்க பாப்போம். சூப்பர் பிரதர், கரெக்ட். திரும்புற பக்கம் எல்லாம் மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஒரு பக்கம் உணவுக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் உரிமைக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் வேலைக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் சம்பளத்துக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் பென்ஷனுக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் குடியிருக்கிற வீட்டுக்கு போராடுறாங்க, ஒரு பக்கம் குடிக்கிற தண்ணிக்காக போராடுறாங்க. இப்படி திரும்புற பக்கம் எல்லாம்
அனுமதியும் கொடுக்கறதில்ல. ஆனா தண்டத்துக்கு கவர்னர் வீட்டு வாசல்ல போட்டை புடிச்சுக்கிட்டு போராடுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹிந்தி எதிர்ப்புன்னு போராடுவாங்க. பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு போராடுவாங்க. இன்னும் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நீங்க திமுகவுக்கு நிரூபிக்கணும். மக்கள் எல்லாம் முட்டாளுங்க, விளம்பரம் கொடுத்து ஏமாத்தலான்னு திமுக நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும். அடுத்த வாரம் இந்த தொகுதிக்கு உதயநிதி வராருன்னு கேள்விப்பட்டேன். எய்ம்ஸ் செங்கலோட வராரான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. நிச்சயமா வரமாட்டாரு. தேர்தல் சமயத்துக்கு மட்டும்தான் செங்கல். சாவு வீட்டுக்கு சங்கோட போறதும் தேர்தலுக்கு செங்கலோட வர்றதும் உதயநிதிக்கு பழக்கம். இந்த வாட்டி அவர் வரும்போது ஒரு செங்கல் இல்ல, 7 செங்கல் தூக்கிட்டு வரணும். ஏன்னா 28/2/2022 இருந்து 9/1/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 முறை அவங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தென்காசி, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த 6 இடத்துக்கும் நாங்க மருத்துவ கல்லூரி கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால இந்த முறை உதயநிதி ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்தா பத்தாது, ஒரு பாண்டில் 7 செங்கலை தூக்கிக்கிட்டு தலை மேல வச்சுக்கிட்டு வந்துதான் மக்களை பார்க்கணும். இப்படி கதை விடுறதுல, மக்களை ஏமாத்துறதுல தாத்தாக்கும் அப்பாக்கும் சலச்சவரே இல்ல இவர். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு இவர் தான் அடுத்த தலைவரா. கேட்டா சின்னவரு சின்னவரு சின்னவருன்னு கூப்பிடுறாங்க. அண்ணா சமைச்சு வச்ச சோற திருடி தின்னவரு உதயநிதி தாத்தா, நல்லா மின்னவரு உதயநிதி அப்பா. அந்த வகையில வேணும்னா இவரு சின்னவரா வருவாரு. பத்திரிக்கைக்காரங்க மைக் நீட்டினா போதும், எனக்கு மதம் எல்லாம் முக்கியம் இல்ல, நான் மதம் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதே கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் ஒரு கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவனா இருக்கிறதுக்கே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே ரம்ஜான் நோன்பு ஃபங்க்ஷனுக்கு போனாருன்னு வச்சுக்கோங்க, நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவாரு. அதே தேர்தல் வந்துடுச்சுன்னா எங்க குடும்பத்துக்கே ஹிந்து பற்று இருக்கு, எங்க அம்மா கோவில் கோவிலா போவாங்க, நாங்க கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்துவோம்னு பேசுவாங்க. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்து, இப்படி கலர் கலரா கலர் மாத்திக்கிற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய். நான் உதயநிதிக்கு நேரடியா ஒரு சவால் விடுறேன். உங்க நீட்டு ரகசியத்துல இருந்து உங்க வீட்டு ரகசியம் வரைக்கும் மேடையில பேசலாம், விவாதிக்கலாம், வரீங்களா? உதயநிதி கூட விவாதிக்கிறதுக்கு நம்ம அண்ணன் எடப்பாடியார் எல்லாம் தேவையில்லை. நான் போதும் வெளுத்து கட்டிடுவேன், வர சொல்லுங்க, பேசிடுவோம், எல்லா ரகசியமும் பேசலாம். ஆனா உதயநிதி வரமாட்டாரு. யாரோ திமுக கட்சிக்காரங்களே போய் உதயநிதியை கேட்டிருக்காங்க, என்னப்பா உங்களை விந்தியா இப்படி எல்லாம் பேசுறாங்களே, நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. யார் அவரு? உதயநிதிக்கு வரலாறு தெரியாது, அரசியல் தெரியாது. உங்க தாத்தாவை 3 முறை வீட்டுல உட்கார வச்சவர் எங்க புரட்சி தலைவர், ஒரு நடிகர். உங்க தாத்தாவையும் அப்பாவையும் 6 முறை வீட்டுல உட்கார வச்சவங்க, கனவுல கூட பயமுறுத்துறவங்க எங்க புரட்சி தலைவி அம்மா, ஒரு நடிகை. நடிகர் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டாங்களா? தமிழ்நாட்டோட தன்மானத்தை காக்க, தமிழனோட மானத்தை காக்க வாழ்ந்தவங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும். அவங்க எல்லாம் நடிகர்கள் தான். ஆனா எங்க அம்மாவும் எங்க தலைவரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிக்கிறது விட்டுட்டாங்க. ஆனா உதயநிதியும் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா நடிக்கிறாங்க. இவங்களோட நடிப்பெல்லாம் இனிமே செல்லுபடி ஆகாது. இந்த உதயநிதி
அடுத்த வாரிசா வளர்க்கிறாரு ஸ்டாலின். உதயநிதி தான் திமுகவை கெடுத்த வாரிசா இருக்க போறாரு. நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. என் பேச்சை அவ்வளவா கேட்ட உங்க எல்லாருக்காகவும் நான் பிரேக்குக்காக ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இன்னொரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாரு, சிஷ்யனுங்க இருந்தாங்க. சிஷ்யன் நம்பர் 1, சிஷ்யன் நம்பர் 2. உங்களை எப்படி நாங்க அப்படி விட்டுட முடியும்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. சரிப்பா, உங்க ஆசைய நான் ஏன் கெடுப்பானே, நீ இந்த காலப்புடின்னு சிஷ்யன் நம்பர் 1க்கும் நீ இந்த காலப்புடின்னு சிஷ்யன் நம்பர் 2க்கும் சொல்லுவார். இப்போ அவங்க காலை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. குரு தூங்கிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு சிஷ்யன் நம்பர் 1ஓட கை தெரியாதத்தனமா இன்னொரு காலை தொட்டுடும். உடனே டென்ஷன் ஆகி சிஷ்யன் நம்பர் 2, டேய் என் காலையா தொடர நீ அப்படின்னு அவரோட காலை அடிப்பார். நீ சும்மா தானே தொட்ட, நான் என்ன வேணும்னா செஞ்ச, தெரியாம பட்டுடுச்சு, பார்க்காம போக வேண்டியது தானே, நீயே என் காலை அடிச்சேன்னு இவன் கல்லாலேயே அந்த காலை அடிக்கிறான். கல்லாலேயா என் காலை அடிக்கிற, நான் சுத்தியால உன் காலை அடிக்கிறேன்னு அவன் அடிக்கிறான். இப்ப லபோதி போன்னு அடிச்சுக்கிட்டே கத்துக்கிட்டே கதறிக்கிட்டே குரு எழுந்துட்ட, என் காலை உடுங்கடா போதும்னு கேட்பாரு. நீ உங்களுக்கு ஒன்னும் தெரியாது குருவே, நீங்க சும்மா இருங்கன்னு கட்டையால அடிக்க சுத்தியால அடிக்க அருவா எடுத்துக்கிட்டு வெட்டிடுவாங்க 2 காலையும். ஒன்னும் பண்ண முடியாம தலையில அடிச்சுக்கிட்டே அந்த குரு தூங்கிடுவார், படுத்துடுவார். கதை புரியுதா? குரு யாருன்னு தெரியுதா? ஸ்டாலின். அந்த குரு தான் ஸ்டாலின். சிஷ்யன் நம்பர் 1 உதயநிதி, சிஷ்யன் நம்பர் 2 சபரீஷன். அவங்க இதே மாதிரி முட்டாள்தனமா அடிச்சுக்கிட்டு அந்த குருவோட காலை துண்டு துண்டா வெட்டின மாதிரி திமுகவை துண்டு துண்டா வெட்ட போறாங்க. அந்த குருவோட காலுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு திமுகவுக்கு வரப்போகுது. நீங்க எல்லாரும் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. சுத்த தெரிஞ்சவங்க கையில இருந்தாதான் அது சிலம்பு, ஊன்றவங்க கையில இருந்தா அது வெறும் கம்பு. அதிமுக கையில இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு சிலம்பா இருந்தது. இன்னைக்கு கூன் விழுந்த திமுக கையில இருக்கும் போது அது வெறும் கம்பா இருக்கு. அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. உண்மையில மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இளைஞர்கள் எல்லாரையும் நீட்ட நாங்க ஒரே கையெழுத்துல நிப்பாட்டுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் உதயநிதி சொல்லி இளைஞர்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினார். சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தம்பி அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுன்னு கேட்டா அதெல்லாம் ரகசியம், வெளியில சொல்ல முடியாதுன்ற. இப்ப ஸ்டாலின் மேடைக்கு மேடை நாங்க சாதனை செஞ்சிட்டோம் சாதனை செஞ்சிட்டோம் சாதனை செஞ்சிட்டோம். நாங்க என்ன திமுக செஞ்ச சாதனைகளை சொன்னா ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் கூட பத்தாது. ஆனாலும் நாங்க சொல்லாம ஓடி போற ஆள் இல்ல, துண்டு சீட் இல்ல, பெரிய சீட்டை கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா எல்லாருக்கும் எல்லா சாதனையும் சொல்லுவேன். அம்மா அவங்க ஆட்சி காலத்துல கொண்டு வர வேண்டிய திட்டங்களை 2ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு மக்களோட வளர்ச்சிக்கு தேவைப்படுற திட்டங்கள், இன்னொன்னு மக்களோட உணர்ச்சிகளுக்கு தேவைப்படுற திட்டங்கள். மக்களுக்கு வளர்ச்சியான திட்டங்களை அம்மா கொண்டு வந்த திட்டங்களோட லிஸ்ட் சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டுல லாட்டரிய ஒழிச்சாங்க நம்ம அம்மா. பெண்கள் பாதுகாப்புக்காக அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் கார்டு வரைக்கும் வெயில்ல கியூல நிக்காம சுலபமா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு எடுக்கிறோம்னா அது சேவை மையம் அம்மா ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. விரைவு பட்டா பசுமை வீடு, அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், இப்படி மக்களோட தேவைகளை மக்களுக்கு
பிறந்த குழந்தைக்கு கூட அம்மா பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க. பாலூற்ற தாய்மார்களுக்கு பொது இடங்கள்ல தனி இடம் அமைச்சு கொடுத்தவங்க அம்மா. இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சவங்க நம்ம அம்மா. அம்மாக்கு அப்புறம் ஆட்சியை கட்டி காத்த எடப்பாடியார் ஒன்னும் கம்மியானவர் இல்ல. அம்மாக்கு அம்மா வழியிலேயே 4 வருஷம் ஆட்சி கொடுத்தாங்க. ஒகே புயல், கஜா புயல், தானை புயல், வரதா புயல், இப்படி எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. ஒரு சொட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு வறட்சி காலம் வந்தது, கொடிய கொரோனா வந்தது. ஆனாலும் தமிழ்நாட்டு அரசாங்கம் கடன் மேல கடன் வாங்கி மக்களுக்கு சுமை ஏத்தாம, விலை ஏத்தாம, அம்மா கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் மக்களுக்கு கொரோனா காலத்துல கூட கொடுத்தவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர். கொரோனா காலத்துல மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா காலத்துல தமிழர்கள் தமிழ் பண்டிகை பொங்கலை நல்லா கொண்டாடணும்ன்றதுக்காக 2500 ரூபாய் கொடுத்தாரு. தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துறாங்க. இன்னைக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு விதைய போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர். இப்படி தினம் தினம் ஒரு சாதனையை செஞ்சு அதிமுகவை வளர்த்தவங்க எங்க தலைவர்கள். திமுகவுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருக்கிற வரைக்கும் அதிமுகவை எந்த கொம்பனும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஒடுக்கப்பட்டவர்களின் குலதெய்வம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஒரு சமுதாயத்தோட வளர்ச்சிய நம்ம கணிக்கணும்னா அந்த சமுதாயத்துல வாழ்ற பெண்களோட வளர்ச்சியை வச்சுதான் கணிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சியை இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்தா 0. தமிழ்நாட்டோட வளர்ச்சி 0. கடந்த 4 வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிரான போக்சோ கேஸ் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 4 வருஷத்துல மட்டும் 20,000 கேஸ், 20,000 போக்சோ வழக்கு. அதாவது தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்து பதிவான கேஸ் மட்டுமே 20,000 பேர். அப்போ பதிவுக்கு வராம, கணக்குல வராம, வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முரத்தை வச்சு புலிய விரட்ட வரலாறு இருக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன? பல்லே முளைக்காத பச்சை குழந்தையில இருந்து பல்கொட்டின பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே பாலியல் தொல்லை. யாராலையும் நிம்மதியா வெளியில போவே முடியல. இந்த பெண்களோட வளர்ச்சியை கணக்கிட்டு எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சி வெறும் 0. ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்கு மார்க்கன்னு போட்டா வெறும் 0 தான் போட முடியும்னு. அதனாலதான் மக்களோட மனசை மாத்த 0 is good, 0 is good. ஆனா அங்கங்க போர்டு வச்சு 0க்கு ஒரு மதிப்பு கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. 0க்கு எந்த காலத்துல குட்டனை உலகத்துல யார் சொல்லுவாங்க? உண்மையில இந்த திமுக ஆட்சி எப்படி